மாவட்டம் கண்ணூர் மாவட்டத்தில் ஜீப் சர்வீஸ் செய்த போது பணம் கேட்டதற்கு ஜீப்பை விட்டு மோதும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தி. சர்வீஸுக்கு பணம் கேட்டவர் மீது ஜீப்பை கொண்டு மோதும் சிசிடிவி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க நாம் கேட்கலாம். சதாம், என்ன நடந்ததுங்க? அதாவது கண்ணூர் மாவட்டத்தில் ஜீப் கழுவதற்காக ரூபாய் 800 பணம் கேட்ட சர்வீஸ் சென்டர் உரிமையாளரை ஜீப் வைத்து மோதிவிட்டு தப்பி சென்ற இளைஞரை தற்போது போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி உள்ளது. அதாவது கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கார்த்திகாபுரம் பகுதியில் இஸ்மாயில் என்பவருக்கு சொந்தமான வாகனங்களை கழுவும் சர்வீஸ் சென்டர் ஒன்று செயல்பட்டு உள்ளது. இங்கு வந்த ஒரு இளைஞர் தனது ஜீப்பை கழுவுமாறு ஊழியர்களிடம் கூறியுள்ளார். அதற்கு ஏற்ப ஊழியர்கள் கழுவிய பின்பு அதற்கான கட்டணம் ரூபாய் 800 கேட்டனர். அதை தர மறுத்த வாகன ஓட்டி ஊழியர்களுடன் தகராறு ஈடுபட்டார். அப்போது அங்கு வந்த அந்த சர்வீஸ் சென்டரின் உரிமையாளர் பணத்தை தர வேண்டும் என ஜீப்பை கூறுகிறார். அப்போது ஜீப்பை பின்னோக்கி இயக்கி பின்னர் வாகன ஓட்டி திடீர்னு இஸ்மாயில் அந்த கடையின் உரிமையாளர் அந்த சர்வீஸ் சென்டர் உரிமையாளர் இஸ்மாயில் மீது ஜீப்பால் மோதிய பின்பு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். ஜீப் மோதியதால் காயமடைந்த இஸ்மாயில் தற்போது அருகே உள்ள ஆலக்கோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த வாகன ஓட்டியும் ஜீப்பையும் தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதா.